எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்திரா சேனல். நான் இன்றைக்கி வந்து கேக்கு செய்ய போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி கேக்கு செய்யலான்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு குண்டா எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1.5 கப்பு சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கேன் பவுட்ரை. 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மிஷினை வச்சு முட்டையை ஃபீட் பண்ணிக்கலாம். அப்படி மிஷின் இல்லைன்னா இதை வச்சு கூட ஃபீட் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் வாங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ ஃபீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கிரீம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா ஃபீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கீழே உழவே இல்லை பாருங்கள். நீங்களே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமாக இருக்குது பாருங்கள். இப்போ சர்க்கரை கொட்டி ஃபீட் பண்ணிக்க. இந்த கப்பால் 1.5 கப்பு சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா. இப்போ இதில் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபீட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பால தான் 2 கப்பு மைதா எடுத்தேன். அதே கப்புல 1/2 கப்பு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். வாசம் இல்லாமல் எண்ணெய் எடுத்துக்கோங்க, சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இதை வந்து முட்டை சர்க்கரை போட்டு ஃபீட் பண்ணுறப்பயே இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா ஃபீட் பண்ணிடுங்க. சர்க்கரை பூரா போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு நல்லா சர்க்கரை பூரா நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரை கொஞ்சம் கூட சின்னதாக இருந்தால் கூட கேக்கு சரியாக வராது. அதனால சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இப்போ கலந்துக்கலாம். இதில் 1.5 கப்பு சர்க்கரை ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதால் 2 கப்பு மைதா இந்த வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஃபுல்லாக கலந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. இப்போ எல்லா மைதாவும் கொட்டி கலந்துட்டேன். இப்போ 1 கப்பு பால் எடுத்துருக்கேன். இதில் காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, ரொம்ப லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. கொஞ்சம் ஊற்றி கலந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க.
அப்புறம் சர்க்கரை அரைக்கும்போது இதில் ஃபீட் பண்ணும்போது சர்க்கரை கொஞ்சம் கூட கரையாமல் இருக்கக்கூடாது. கரையாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேக் வந்து நல்லா பேக் ஆகி வராது. அப்படியே அடியில் வந்து தீ பிடிச்ச மாதிரி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை கரையாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேக் வந்து நல்லா உப்பி வராது. இன்னொன்று வந்து அடியில் வந்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி அடியில் போய் பிடிச்சிக்கும். நல்லா இந்த பருத்தனில் இப்போ நெய் எடுத்துக்கிட்டேன். நல்லா அடி கனமாக இருக்கிற பருத்தனையும் எடுத்துக்கோங்க. இதில் நெய் தடவிட்டு இப்படி மைதா போட்டு இப்படி சுற்றி பண்ணிக்கோங்க. மீதியை கீழே தட்டி விட்டுருங்க. இல்லை நம்ம செஞ்சு வச்சுருக்க இதை இதில் கலந்துக்கலாம். கட்டியே இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது, சர்க்கரை கரையாமல் இருக்கக்கூடாது. இது மெயின் விஷயம். அப்படி கட்டியாக சர்க்கரை கரையாமல் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக கேக் வராது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், கேக் கண்டிப்பாக வரும். எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டேன். இப்போ லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிக்கோங்க, கீழே தட்டிக்கோங்க. அந்த பபிள்ஸ்லாம் வருது பாருங்கள், அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அவ்வளோவா இதாக இருக்காது, உப்பி வராது. தட்டியாச்சு. நான் குக்கர் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கரில் நான் குக்கர் வச்சுருக்கேன். உள்ளார தண்ணி வைக்கல, உப்பும் வைக்கல, காலி குக்கர் மட்டும்தான் வச்சுருக்கேன். உள்ளார ஒரு மூடாக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப அப்படியே குண்டான எடுத்து அப்படியே வச்சிடக்கூடாது. மூடாக்கு வச்சுட்டு இப்போ நான் இதை உள்ளார வச்சுக்கிறேன் குக்கரில். இந்த ஓரத்தெல்லாம் படாமல் வச்சுக்கோங்க. நம்ம வைக்கிற குண்டா வந்து குக்கரில் ஓரத்தில் படக்கூடாது. படாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ மூடிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். இதில் வந்து அந்த லப்பர் போடலை, பேஸ்கட் போடலை, போடாமல் அப்படியே மூடிக்கோங்க. 40 நிமிஷம். இப்போ வந்து 40 நிமிஷம். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான தீயில வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் கழித்து இப்போ பார்க்கலாம். கேஸ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் வச்சு 45 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ கேக் ரெடி பண்ணோம். 1/2 கிலோ கேக் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான க்ரீம் ரெடி பண்ணோம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் 200 கிராம் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ போட்டேன். இப்போ ஃபீட் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு க்ரீம் ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, கீழே உழவே இல்லை, இதில் ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் நல்லா ஃபீட் பண்ணிங்கன்னா நல்லா மறுபடியும் க்ரீம் மாதிரி ஆயிடும். சர்க்கரை போட்டு நல்லா ஃபீட் பண்ணிட்டேன். இப்போ க்ரீமை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஸ்பூனை தலைகீழ வச்சாலும்
க்ரீம் கீழே விழவே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜ். இதே மாதிரி நல்லா ஃபீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க 40 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, கேக் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். வாவ், பாருங்க கேக் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ வெந்துருச்சா இல்லையான்ட்டு பார்க்கலாம். இப்படி ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வந்திருக்கு. கேக்கு நல்லா வெந்துருச்சு. வெளில எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா கேக்கு நல்லா உடையாமல் வரும், நல்லா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் கேக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. குண்டாலில் கூட ஒட்டவே இல்லை, எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பாஞ்சாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான். சர்க்கரை போட்டேன். நல்ல சர்க்கரை கரைஞ்சி வந்த உடனே கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் இதில் கலந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் கேக் மேலே ஊற்றிக்கலாம். கரைஞ்சிருச்சு. இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் போட்டேன். 2 ஸ்பூன். நல்லா கலக்கி விட்டு, கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்தால் அப்படி நல்லா உடச்சி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் வரணும். இப்போ பாருங்க. நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. இப்போ லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கேக் மேலே ஊற்றிக்கலாம். நாங்கள் கேக்கை கட் பண்ணிக்கலாம். கேக் கட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக்கெலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ கேக் மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 3 லேயராக கேக் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ மேலே ஒரு லேயர் வச்சிடலாம். இப்போ மேலே ஒரு லேயர் வச்சு நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. லேயராக கேக் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா லுக்காக இருக்கும், அழகாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு கேக்கு. நீங்களும் வீட்டில் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை கண்டிப்பாக நல்லா கரைஞ்சி வரணும். கேக்கை வச்சு க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 3வது லேயர் வைக்கிறேன். இப்போ இது மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அப்ளை பண்ணிட்டு அப்படியே சைட்லாம் அப்ளை பண்ணிடுங்க. க்ரீம் நல்லா அப்ளை பண்ணுங்க. நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. லேயராக கேக் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா லுக்காக இருக்கும், அழகாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு கேக்கு. நீங்களும் வீட்டில் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை கண்டிப்பாக நல்லா கரைஞ்சி வரணும். கேக்கை வச்சு க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 3வது லேயர் வைக்கிறேன். இப்போ இது மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அப்ளை பண்ணிட்டு அப்படியே சைட்லாம் அப்ளை பண்ணிடுங்க.
க்ரீம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க வெட்டி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கேக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 3 லேயர் வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட். அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ.